இறைவன் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. இறைவன் தடுக்கின்ற ஒரு விஷயத்தை யாராலும் கொடுக்க முடியாது. இது வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளறதுக்கு நிறைய பேர்த்துக்கு மனம் மறுக்கும். அதை பற்றின ஒரு புரிதல் வேணும்னா இதை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன புரிதலாவது உங்களுக்குள் ஏற்பட வேண்டும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஏமாந்துட்டனோ, என்னை இறைவன் ஏமாத்துறாரோ, எனக்கு இறைவன் அதை தரலை இதை தரலை, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்கான பலனே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துறதுக்கவே மாட்டோம். அது திடீர்னு நடந்ததில் உங்கள் வாழ்க்கை அவ்வளவு ஆனந்தமானதாக மாறி இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து தான் இறைவன் கொடுத்திருக்கின்றார். அவர் எந்த இடத்துலையும் முன்ன பின்னெல்லாம் இருக்கிறதில்ல. இறைவன் நீதிமான் மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ இந்த கர்மா அப்படிங்கிறத சில பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. பூர்வ ஜென்மத்தில் இந்த கர்மா பண்ணியிருந்திருப்ப, அதனால் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம பூர்வ ஜென்மம்னு ஒன்று இருந்துதா அப்படி இப்படின்னு நிறைய கேட்பாங்க. கேட்குற கேள்வியெல்லாம் சரிதான். அதுக்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன கர்மாவாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கர்மானா நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை ஏமாத்துறீங்க. வாழ்க்கையில் இது யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துறீங்க. ரொம்ப நாள் ஆகாது, கூடிய சீக்கிரம் ஒருத்தர் உங்களை ஏமாற்றிடுவான். இந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. அதே போல் நீங்கள் யாருக்காச்சும் பசின்னு சொல்லிட்டு உதவி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதவி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திரும்பி வந்துடும். தர்மம் தான் நம்ம செஞ்சது. இருந்தாலும் இந்த காலம் நீ எதை செய்தாயோ அதை உனக்கு திருப்பி கொடுத்துப்படும் வாழும் பொழுதே. ஆனால் ஒரு சில கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் கழிக்கிற மாதிரியே இருக்காது. நீ அவ்வளவு சாதாரண விஷயத்த நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய கர்மாவாக இருந்திருக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா அடுத்த ஜென்மத்தில் அது நீட்சியாக வருது அப்படிங்கிற உண்மையை பொறுமையாக நம்ம உணர்ந்துக்கணும். ஏன் ரொம்ப பெரிய நல்லது, அது ஈடு இணையே இல்லாத நல்லதை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வயசாகிடுது, ஒரு 60-65 வயசு ஆகிடுது, உங்களோட ஆயுட்காலமும் முடிய போகுது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெருசாக செஞ்சாலும் அந்த கர்மா அந்த இடத்துல சமநிலை பெறாது. அப்படிங்கும் போது அந்த உடலை விட்டு அந்த உயிர் நீங்கி வேறொரு உடலுக்கு போகும்போது சகல போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய உயிராக அது இருக்கும், அந்த உடலை பெற்று இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். சில பேர் நினைக்கிறோம்ல, என்ன நினைக்கிறோம் இப்போ, ஏங்க அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல, ஆனால் கோடீஸ்வரராக இருக்கிறாங்கங்க. நான் இவ்வளோ விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமிக்கு தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இறைவன் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறோம்ல. இதுக்கு எல்லாம் மூல காரணமாக இருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான். அப்போ ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சாலும் உடனே வந்துடுது, நல்லது செஞ்சாலும் உடனே வந்துடுதுங்க போது ஒரு மிகப்பெரிய விளைவான புண்ணியத்தை நாம் செய்யும் பொழுது அடுத்த பிறவியிலே நல்ல ஒரு பிறவியை அடைவோம். இல்லை அதே எதிர்மறையாக நடக்கும்போது கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக பிறப்போம். தொடர்ந்து சில பேருக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரியாமல் நடக்கிறது. ஏன்னா இந்த ஜென்மத்தில்னு இல்லை, நம்ம அது தெரியாமல் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ அதுதான் நமக்கு வருது. சரி, எப்படி தான் அதை கழிச்சுக்கிறது இல்லையா? நிறைய ஜாதகத்தில் பரிகாரம் சொல்கிறாங்கங்க. போய் அந்த தோஷத்தை களி, இந்த தோஷத்தை களி, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு. நம்ம எந்த தோஷத்தை கழிச்சாலும் நம்ம செஞ்ச வினையை நம்ம அனுபவிச்சாதான் கழியும். அதில் மாற்று கருத்தே இல்லை. வேணால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் தடை இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற அந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த தடைகள் நிவர்த்தி ஆகலாம். ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவித்து தான் ஆக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. நடக்க வேண்டியவை நடந்தாகும் அப்படின்ட்டு நம்ம கண்ணெதிரிலே வீட்டில் செடி வளர்க்கணும்னு நினைப்போம். ஒரு செடியை வாங்கிட்டு நட்டு வைப்போம். அதுவும் கொஞ்சம் வரும். பாங்கு பார்த்து அதுக்கு தண்ணி ஊற்றுறது என்ன, உரம் வைக்கிறது என்ன, அப்படியெல்லாம் பார்த்து வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுமே அது என்ன ஆகிடுது அப்படின்னா கருகி போயிடுது, இல்லை காஞ்சி போயிடுது. அது மனசு ரொம்ப உறுத்தும், என்னடா இவ்வளோ மெனக்கெட்டு வரலையேன்னு. இதுலேயே இந்த கழுநீர் பிடிக்கும் போது இல்லை சமையல் செய்யும் போது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை வெளியே கொட்டுவோம் இல்லையா? அதில் ஏதாச்சும் ஒரு விதை இருந்திருக்கும். அந்த விதை பார்த்திங்கன்னா பராமரிப்பே இல்லாமல் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை பராமரிச்சிருக்கே மாட்டோம். தேவையில்லாத தண்ணி போகிறது, தேவையில்லாத அந்த சத்துகள் உள்ள பொருளெல்லாம் அதுக்கு போய் சேரும். நம்ம அதுக்குன்னு பண்ண மாட்டோம். ஆனால் அந்த செடி மரமாக மாறி மரம் பூ பூத்து காய் காய்த்து கனியை கொடுக்கும். அப்போ
இறைவன் எதற்கு என்ன என்று எழுதி வைத்திருக்கிறாரோ அது நம்மை தேடி எப்படியுமே வந்துடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த நடக்கிற விஷயம் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி. ஏன் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு இத்தனை மூச்சு, இன்னதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இறைவன் எழுதி தான் அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்பிக்கை தான். இதில் நம்ம சொல்கிற மாதிரி சொர்க்கம், நரகம் இதெல்லாம் தாண்டி உனக்குன்னு காலநியதி தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதன்படி வந்துட்டு நம்ம பிறப்பை எடுக்கின்றோம். உனக்கான அந்த வழியையும் இறைவன் காட்டுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். புரிதலோடு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இந்த உயிர் எங்கே இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. எந்த இடத்துல இருந்ததுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? கிடையாது. எப்படி இந்த பூமிக்குள்ளே அது வந்தது? அதுவும் தெரியாது. இந்த பூமிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி ஒரு தாயை இந்த உயிரானது தேர்ந்தெடுத்தது? அதுவும் தெரியாது. இப்போ அந்த ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு உயிரினம் மூலமாக உள்ளே போயிடுச்சு, உயிர் பெற்றுச்சு, ஒரு செல்லாக மாறுது. நம்ம ஒரு செல் தானே, அது தாயிடம் இருந்து சில போஷாக்குகளை பெற்றுக்கொண்டு அப்படியே 1 2 பிரியுது, 2 4 பிரியுது, இப்படி பல்வேறாக பிரியுது. ஆமாம், அப்போ அது பிண்டமாக தானே இருந்திருக்கணும். ஆமாம், ஆனால் அது உருப்பெறுதுன்னா தலையா, காலா, கையா உருப்பெறுகிறது. சரி, அதுக்கான ப்ரோக்ராமிங் நம்ம சொல்கிறோம்ல, உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இறைவன் எழுதி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அதன்படி தலை வருது, கை வருது, கால் வருது, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை தாயின் கர்ப்பத்திலே இருந்து அந்த ஒரு மாதங்களை நிறைவு செய்த பிறகு அந்த குழந்தையானது இந்த பூமிக்கு வருகிறது. இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில குழந்தைகள் ஒரு செல்லாக இருந்து 2 செல்லாக ஆகும் போதே போயிடுது. ஒரு சில குழந்தைகள் 3-4 மாதம் ஒரு உருப்பெற்று போயிடுது. சில குழந்தைகள் 7-8 மாதத்தில் நல்ல வளர்ச்சி அடையும் தருவாயில் போயிடுது. சில குழந்தைகள் 9 மாதத்தில் கூட தவறிவிடுகின்றன. சில குழந்தைகள் பிறக்கும் போது இறைவனிடம் சென்று விடுகிறது. சில குழந்தைகள் பிறந்து நன்கு வளர்ந்து அதன் பிறகு போய்விடுகிறது. சில பேர் முதுமை அடைந்து செல்கிறோம். இது எல்லாமே இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த வரம். இப்போ அந்த குழந்தைகள் எல்லாம் கருவிலே இறைவனை சென்றடைகின்றன, கொஞ்சம் முதிர்ந்து சென்றடைகின்றன, பிறந்த உடனே சென்றடைகின்றன. அவர்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த காலம் ரொம்ப சொற்பம். அவங்களுக்கு வினையே ரொம்ப கம்மி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கர்ம வினை, அனுபவிக்கின்ற கர்ம வினையே அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மி என்னும் பொழுது அந்த அளவிலான அந்த ஒரு வாழ்நாளை மட்டும் கொடுத்து இறைவன் அனுப்புகிறார். அதன் பிறகு மீண்டும் சென்று இறைவன் திருவடியே அந்த குழந்தைகள் அடைந்து விடுகின்றன. இப்போ பிறந்துட்டோன்னா தான் நம்மளுக்கு கர்மங்கள் ஆரம்பிக்கின்றன. தாயின் கர்ப்பத்திலே இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரலும் இறைவன் தான் பார்த்துக்குவார் அந்த கர்மாவை எல்லாம். நம்மளுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த கர்மாவெல்லாம் நம்மை சேர்கின்றன, செய்கிறது எல்லாமே. அதனால தான் அதுக்கப்புறம் எது செஞ்சாலும் நம்மளுக்கு திருப்பி பாதிப்பு வர்றதுக்கு காரணம். இப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள் இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்லதுக்காகத்தான் கொடுப்பார். நீங்கள் அதில் மாற்றுக்கருத்தை கொள்ள வேண்டாம். சில விஷயங்கள் இறைவன் தடுக்கிறார் அப்படிங்கும் போது நல்ல விஷயத்துக்கு தான் தடுப்பார். இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறது, சகுனங்கள், நிமித்தங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா தெரிந்தவர்களிடம் அதை கற்றுக்கொண்டால் அதில் உள்ள சூட்சமத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றும் ஏனோ தானோ என்று கற்பிக்கப்பட்டவை அல்ல. இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அதிர்வுகளை, ஆற்றல்களை வைத்து நமது முன்னோர்கள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து, அனைத்து உயிர்களுடைய வாழ்வையும் ஆராய்ச்சி செய்து, இன்னென்னது இந்த நேரத்தில் நடக்கும்போது நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் கணித்து வைத்து விட்டார். இதெல்லாம் இறைவனின் கட்டளை. அப்போ அதன்படி நடக்கும்போது சில பேர் வெற்றி அடைகிறார்கள்னா அதை உணர்ந்து செயல்படுகிறார்கள். அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுது. நம்ம சில விஷயம் கிடைக்காதுன்றதுக்காக மாங்குன்னு வேலை செய்வோம். நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் இருந்திருப்போம். விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் திரும்ப அதுக்காகவே வேலை செய்வாங்க. ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறமும் திரும்ப அதில் செயல்பட்டே இருப்பாங்க. தோல்வி தான் அடித்துக்கு படிநிலை இல்லைன்னுலாம் சொல்லலை. தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 1000 தடவை 1500 தடவை தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறுகிறவங்களாம் தொடர் முயற்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதுவுமே
இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க அது நடைபெறக்கூடிய செயலாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு பொருளின் மீது ஆசை வைத்து விடுகிறாய், அது கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக மனம் துவண்டு போகக்கூடாது. அந்த பொருள் இருந்திருந்தால் உன் வாழ்க்கையே வீணாகி இருக்கலாம். அது இறைவனின் சித்தத்தில் அடங்கக்கூடியவை. அதனால தான் அந்த பொருளானது உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அது யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தான் இல்லைங்களே. அது கிடச்சிருந்தா தான் அதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே, இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறார். உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறார், நிம்மதியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அதுதான் செல்வமே. சொல்லப்போனால் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா எப்படியுமே இறைவன் கொடுத்து விடுவார். ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, எல்லா இறைவனையும் நீங்கள் பாருங்களேன், அமைதியாக தியான நிலையில் பெரும்பாலுமான தெய்வங்கள் தியானத்திலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த இறைவன் எதை செய்கிறார்? தியானம் செய்கிறார். அப்போ நம்மளும் அதை தானே செய்யணும். ஏன்னா இறைவன் நமக்கு மேற்பட்டவர், எல்லாத்திற்கும் மேலானவர். அவர் என்னத்தை செய்கிறார்? தியானம் செய்கிறார். அப்போ அதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. அப்படி முயற்சி பண்ணும்போது நாம் இறைவனாக மாற மாட்டோம், இறை நிலையை அடைய முடியும். இறைவனுடன் இரண்டரை கலந்துவிட முடியும். அது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பெரிய வரம். அந்த ஒரு ஞானத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து விடுகின்றார். இந்த மாதிரி ஞானம் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அவர் தடுக்கிறாருன்னு பொருள் அல்ல. நல்ல தெரிந்து கொள்ளுங்கள், நாம் இன்னும் பக்குவம் அடையவில்லை என்பது பொருளாகும். அப்போ இறைவன் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். வாழ்க்கையிலே எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இருக்கிறது என்றால் நல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அதில் நமக்கு தேவையான பாடங்கள் நிறைய இருக்கும். இல்லை என்றால் இறைவன் அதை நமக்கு கொடுக்க போவது இல்லை. அதனால் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்பதை உணர்ந்து அனுபவித்து வாழ வேண்டும், ரசித்து வாழ வேண்டும் என்பதை